ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து திருப்பூரில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இது வந்து புதுசாக இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், திருப்பூர்லேருந்து நீங்கள் துணி எடுத்து சேல் பண்ணணும், ஆனால் எப்படி பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதிரி இடத்துல நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா இது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து நான் ஒரு 3 மெத்தடில் இப்படி சேல் பண்ணுறாங்கங்கிறத நான் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய டைப்பில் வந்து இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க. நான் ஒரு 3 டைப் மட்டும் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த லாட் எல்லாம் காமிக்கிறேன்ல, இப்போ இந்த பிராண்டு பாருங்கள், மேக்ஸ் பிராண்டு, இதே மாதிரி ட்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இங்கே இருக்கும். இப்போ இந்த லாட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபாரின் ஆர்டர்ஸ் வரும், அந்த ஃபாரின் ஆர்டர் எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் வரும். அதில் வந்து இப்போ ஒரு 1000 பீஸ் வந்து தைக்கிறாங்கன்னா அதில் ஒரு 50 பீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக தைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தைச்ச பீஸ் வந்து தேவையில்லை அப்படின்னா இந்த மாதிரி லாட்டாக வந்து கம்பெனிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹோல்சேலர்ஸ்க்கு, ரீட்டைலர்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து சேல் பண்ணுவாங்க. இது வந்து குவாலிட்டி வைஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு வந்து டிசைன்ஸும் நிறைய வெரைட்டிஸில் இருக்கும். ஆனால் இப்போ இது வந்து சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் அந்த மாதிரி எடுக்கும்போது இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது சர்ப்ளஸ் அளவுக்கு. ஏன்னா இதெல்லாமே ஃபாரின் ஆர்டர்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ரீட்டைலராக இல்லை ஒரு வீட்டிலேருந்து ஸ்மால் ஸ்கேலில் ஸ்டார்ட் பண்ணணும்னா சர்ப்ளஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அடுத்தது இப்போ காமிக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டு. இப்போ வந்து நான் இங்கே தான் எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் சர்ப்ளஸில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது. இதெல்லாமே வந்து எப்படின்னா ஒரு 5 பீஸு 10 பீஸு அந்த மாதிரி ஒரு பேக்குக்கு போடுவாங்க. சைஸ் மட்டும் வேறு வேறையாக இருக்கும், மற்றபடி எல்லாமே டிசைன்ஸு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது இது ஆல்ரெடி வந்து இங்கே ஒரு 1000 பீஸு 500 பீஸ்லேருந்து ஒரு 1000 பீஸ் வரைக்கும் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நான் ஒரு 10 பீஸ் 20 பீஸ் ஒரு டிசைனுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ₹10 ₹20 அவங்களுக்கு கொடுக்குறத விட ரேட் அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ நம்ம எவ்வளோ பீஸ் மேக்ஸிமமாக வந்து ஆர்டர் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாகும். நம்ம பேசலாம், அந்தளவுக்கு பேசி நம்ம ரேட்டு கம்மி பண்ணி அவங்கக்கிட்ட வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் போட்டு நல்லா அயன் பண்ணி எல்லாமே சிங்கிள் பீஸுக்கும் கவர் போட்டு அந்த மாதிரி வேணுனாலும் தருவாங்க. நம்ம ப்ரிஃபரன்ஸ் எப்படியோ அப்படி வந்து பண்ணி தருவாங்க. ஸோ நம்ம காதர்பேட்டையை விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பூரில் இன்னர் சைடில் இருக்கிற நிறைய சின்ன யூனிட்டை தேடி போகணும். அந்த மாதிரி போனால் தான் நம்மளுக்கு எப்படி தேவையோ அப்படி சொல்லி நம்ம வந்து தைச்சிக்க முடியும். இப்போ ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு 1000 பீஸ் இல்லை 500 பீஸ் ஆர்டர் கொடுக்குறீங்கனாலும் இவங்க வந்து பண்ணி தருவாங்க. ஆனால் காதர்பேட்டையில் இருக்கவங்க ரொம்ப டிமாண்ட் பண்ணணும் அவங்கக்கிட்ட. ப்ளஸ் நம்ம குவாலிட்டியும் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் காதர்பேட்டில். ஸோ திருப்பூருக்கு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து விசாரித்து இந்த மாதிரி வந்து பண்ணி வாங்குங்க. இங்கே எல்லாமே இந்த பேக்கிங் அயனிங் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா ஒரு 1000 பீஸ் ஆர்டர் வருதுன்னா அவங்களே வந்து துணியும் கொடுத்துருவாங்க. இவங்க தைச்சு அதில் ஏதாவது பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி அந்த மாதிரி தருவாங்க. ப்ளஸ் அவங்களோட பிராண்டோட லேபிளோட வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கக்கிட்டேயும் நம்ம வந்து துணி வாங்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிராண்ட் லேபிளை மட்டும் எடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க வந்து அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. பிராண்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது அவங்களுக்கு தைச்சு தரவங்களுக்கு பிரச்சனையாகும். ஸோ இந்த இப்போ காமிக்கிற பாருங்களேன், இந்த மாதிரி டிஷர்ட் இதில் வந்து இந்த மாதிரி பிராண்டு போட்டிருக்கு. இந்த பிராண்டு கீழேயும் அந்த மேலேயும் இருக்க பிராண்டை மட்டும் அந்த பேரை அந்த டேக் எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து இதே டிஷர்ட்டை அப்படியே கொடுப்பாங்க. எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஸோ 1000 பீஸ் கொடுக்குறாங்கன்னா இப்போ அவங்க தைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னு நமக்கு வேணும்னா அவங்கக்கிட்ட எனக்கு ஒரு 10 பீஸ் அதில் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது இல்லாமல் சைஸோட இப்போ எஸ் சைஸ் அப்படின்னா எஸ் மட்டும் அங்கே போட்டு அந்த லேபிளை ஒட்டி நமக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ.